ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. ஆவாரம்பூ சட்னியும் கேரட் முருங்கைக்கீரை போட்ட ஒரு தோசையும் தாங்க. உங்களுக்கு சுகர் இருக்குது, இல்லை உடம்புல அதிகமாக உப்பு இருக்குது, வெயிட்டை குறைக்கணும், பிபி இருக்கா, கண்டிப்பாக இந்த ஆவாரம்பூ சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டு முருங்கைக்கீரை போட்டு இருந்ததுனால நம்ம சுகர் இருக்கிற பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ணு நல்லா தெரியும். இது வரைக்காலும் இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லையா? மஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் போது இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்து தாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆவாரம்பூ கிடைச்சா ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற இன்சுலின் அளவு கண்டிப்பாக யூரின் வழியாக குறையுங்க. ஃபஸ்ட்டு ஆவாரம்பூ நான் அதில் இருக்க காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். அது கூட நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் குழந்தைக்கு கொடுக்குறதுன்றதுனால காஞ்ச மிளகாய் தான் 2 சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி எதுக்குன்னா, இப்போ குளிர்காலம், டைஜஷன் ஒரு சிலருக்கு சரியாக ஆகாது இல்லையா? வயசானவங்கெல்லாம் சுகர் இருக்கும், வாக்கிங் போக முடியாதவங்களும் இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம், நெஞ்சு எரிச்சலாக இருக்கும். ஸோ இஞ்சி போட்டோம்னா அதுக்கும் நம்ம நல்லா ஹெல்ப் பண்ணும். எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு 2 கொத்து அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஃபஸ்ட்டே கறிவேப்பிலை எண்ணெயில் சேர்த்துட்டோம்னா நல்லா முருகலாகிடும். அதை அந்த ஃப்ளேவர் முழுசாக நம்மளுக்கு கிடைக்காது கறிவேப்பிலை. நம்ம எந்த சட்னியோ இல்லை ரசம் வைக்கும்போது கூட ஒரு கத்து கறிவேப்பிலை நம்ம போட்டு நம்ம அரைச்சி நம்ம வச்சோம்னா நமக்கு குழந்தைங்களுக்கு தினமும் கறிவேப்பிலை நம்ம சாப்பாட்டில் கொடுத்த மாதிரி ஒன்று ஆகுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு நரைமுடி பிரச்சனையும் இருக்குது இல்லைங்களா? நம்ம ஃபுட்லேயும் இந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்னதாக டெய்லி கொஞ்சம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நான் ஆவாரம் பூ சேர்த்துருக்கேன். இதை நான் இங்கே எங்களுக்கு கிடைக்கல, நானுமே கடையில் தாங்க வாங்கினேன். ஒரு பேக்கெட் 10 ரூபான்னு வாங்கினேன். கொஞ்சம் தான், இவ்வளோ தான் இருந்தது. ஓகே, நல்ல பொருளை நான் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. நமக்கு பிடிச்சிருந்தா ஒரு டைம் இதில் சட்னியோ இல்லைன்னா டீயோ கூட போட்டு நம்ம குடிக்கலாம். அது நல்லா பூ சேர்த்து லைட்டாக ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா சின்ன சைஸ் புளி சேர்த்துட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேருங்க. அப்போ தான் சட்னியோட கலர் மாறாமல் அந்த பூ அப்படியே இருக்கும். அந்த நேரம் அப்படியே எல்லோ கலர் பார்த்தா எப்படி தெரியுதுங்களா? இந்த மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா அந்த கலர் மாறும். அரைச்சி முடித்த உடனே எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்குறது சுபாதாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துருங்க. இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் நம்ம அதில் போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம்னா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சட்னி இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு சிலர் தூக்கி வச்சுருவீங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணாமல் அது உள்ளே இருக்கிற எண்ணெயை அப்படியே அந்த சட்னியில் ஊற்றிட்டு தோசை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுவுமே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? கேரட், முருங்கைக்கீரை போட்டு ஒரு தோசை. நம்ம வீட்டில் மாவு புளிச்சிருந்தாலோ இல்லை புளிக்கலைனாலும் பரவாயில்லைங்க. நம்ம ராகி மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் கூட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம கொடுக்கலாம். எப்பயும் நம்ம தாளிக்கிற மாதிரி தாங்க. கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது கூட ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நான் துருவி வச்சுருந்த கேரட்டையும் உள்ளே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு நல்லா துளிரான முருங்கைக்கீரைங்க எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டியது கிடையாது. அது கொஞ்சம் அந்த ஆவிலே நல்லா வெந்துடும். ஏன்னா மறுபடியும் நம்ம தோசை தானே ஊற்ற போகிறோம். சீக்கிரமாக அது நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா கலரும் அது மாறிடும். நல்லா க்ரீனாகவே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம சுகர், பிபி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா, இதில் கேரட், முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது, பார்வை நல்லா தெரியும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய மெடிசன் எடுக்கும்போது கண்ணோட பார்வை ரொம்ப குறையும். அதனால தான் இந்த மாதிரி கேரட், முருங்கைக்கீரைலாம் நிறைய எடுத்துக்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ். நம்ம இந்த மாதிரி ஃபுட்லேயும் நம்ம இந்த மாதிரி தோசையில் ஊற்றி கொடுத்துடலாம். நான் தோசை மாவில் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஊத்தாப்பம் ஊற்றுற மாதிரி நம்ம மாவை கரைச்சிக்கலாங்க. மாவை நல்லா கரைச்சிட்டு நம்ம தோசை நல்லா தவா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற்றி
ரொம்ப மெல்லிசா ஊற்ற முடியாது. ஏன்னா நம்ம அதில் கேரட், முருங்கைக்கீரை போட்டு இருக்கிறதுனால மெல்லிசா வராது. நல்லா ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாவுமே வந்து நான் கருப்பு கவுனி அரிசி இட்லி மாவு தாங்க செஞ்சுருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது. குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கிற பெரியவங்கலேருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இவங்க தான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா வந்து இயற்கையானது தான், எல்லாமே ஹெல்த்தியானது தான். 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆவாரம்பூ சட்னியும் கேரட்டு முருங்கைக்கீரை போட்ட ஒரு தோசையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்களா. இனி சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்குது பாருங்கள். ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். இனி சட்னியோடு சேர்த்து சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைச்சதுன்னா. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் வரும். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.